நன்மை செய்து தீமை உங்களுக்கு நேரிட்டதா, கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கல்ல, நீங்க யாரும் ஏமாத்தணும் நினைக்கல, நீங்க உங்களுடைய உறவுகளுக்கு துரோகம் செய்யல, நீங்க உண்மையா தானே இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ரிவார்டு வேண்டாமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க போறாருங்க. ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா you will understand what season you are going through, how God is going to open new doors for you. Change your perspective, have a new perspective. உங்களுடைய கனவு தோல்வியாகலாம், ஆனா கர்த்தருடைய திட்டங்கள் தோல்வியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு புது சீசன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாக போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் இடைப்பட போகிறார் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். தேவன் உங்களுக்காக நியமித்தவைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுத்த வசனம் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், நான் இந்த மாதம் முதல் உன் வாழ்க்கையை நான் புதிதாக்கப் போகிறேன், சகலத்தையும் புதிதாக்கப் போகிறேன். Context in which God speaks about this renewal or giving a new start, a new beginning. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். முந்தின பூமியும் முந்தின வானமும் ஒழிந்து போயிட்டான், சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டான். புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்னு சொல்லுகிறார். This is all about God restoring the whole world. ஆண்டவர் இந்த உலகத்தை முழுவதுமாக மறுசீரமைப்பு செய்யும் போது அவர் எப்படி செய்ய போகிறார் என்கிறதுக்கான வார்த்தை தான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொன்ன வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையுடைய ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நஷ்டமாகி போய்விட்டது, அவமானப்பட்டு விட்டேன், இதுக்கு மேல் நான் ஏன் வாழணும்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, குழந்தை இல்லையே, கடன் இருக்கிறனே, உடைஞ்சு போயிருக்கிறனே, கணவன் என்னை விட்டு விட்டு போய்விட்டாரே, ஏராளமான பிரச்சனைகளோடு நீங்கள் யோசிக்கிறீங்க, இதுதான் என்ன? ஆனா கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த முடிவிலே ஒரு புதிய துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். Where there is an end, there is a new beginning. ஆண்டவர் உலகத்தை அழித்து விட்டு சும்மா இல்லைங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் முந்தினவைகளை தான் அழித்தாரே தவிர புதியவைகளை நமக்காக சிருஷ்டிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். He is done with the old things. He is going to start something new in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கைகளை தட்டி வாயை திறந்து ஆமென் சொல்றீங்களா? பக்கத்து உங்களை திருப்பி பார்த்து ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நியூ திங், புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Amen, amen, amen. Somebody get excited. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். Everything is going to become new. அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்றேன், முடிவில் ஒரு துவக்கத்தை அவர் தரப்போகிறார். முடிவில் உங்களுடைய எல்லா முடிவு என்று நீ யோசித்தீங்களே, அதிலே புதிய துவக்கத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக இந்த வாக்குத்த வசனத்தின் அடிப்படையில ரூத் புஸ்தகத்திலே இருந்து 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதம் இங்கே நகோமி என்கிற ஸ்திரீயை குறித்து விவரிக்கிறது.
ரூத்துடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த நகோமின்ற இந்த ஸ்திரீயினுடைய பெயர். இவள் தன்னுடைய கணவரோடு கூட பெத்லகேம் ஊரான இவர்கள் தன்னுடைய கணவரோடு கூட அவள் மோவாபுக்கு போய் அவள் சஞ்சரிக்கிறார். மோவாபிலே இவர்களுக்கு அந்த எலிமெலேக்கு என்கிற மனிதனுடைய மனைவியாகிய இந்த நகோமி, இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், திருமணமாகிறது, கணவன் இறந்து விடுகிறார், 2 பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். மூத்த மருமகள் அவள் தன் மாமியிடத்தில் விடைபெற்று சென்று விட்டாள். ஆனால் போ என்றாலும் போகாமல் தன் மாமியாரோடு அவளுடைய வாழ்க்கையின் மேல் கரிசனை உள்ளவளாக, compassion, she was filled with compassion. She is walking along with her mother-in-law. இவள் வாலிப பெண், அவளோ வயோதிப தாய். அவர்களை ஒரு பாரமாக கருதாமல் அவர்கள் என்னை விட்டு அவங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கம்பேஷனோட அவருடைய ஊரை விட்டு, அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு புது சீசனை ஆரம்பிக்க தெரியாத இடத்துக்கு ரூத் வருகிறாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். எப்போதுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு தெரியலன்னா பயப்படுவோம். ஆனால் இந்த ரூத் யாரை நம்பி வந்தால் என்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். என் மக்களே, நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லி நகோமி சொல்லும் போது பெரியவள் போய்விட்டாள். ஆனால் இந்த ஸ்திரீ ரூத் என்ன சொன்னா தெரியுங்களா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமிக்கு 2 மருமகள். அதுல மூத்தவள் அவள் வெறும் கணவனை விட்டு விரும்பினாள். ஆனால் இந்த ரூத் கணவனையும் கணவனுடைய தாயாகிய நகோமியையும், நகோமி ஆண்டவராய் தொழுது கொண்டாலே அந்த தேவனையும் சேர்த்து அவர் விரும்பி இருக்கிறாள். ஆகவேதான் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய இள வயதில் அவள் விதவையாய் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடாமல் தன் மாமியாரோடு சேர்ந்து அவள் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு திரும்பி வாருங்கள், சபைக்கு திரும்பி வாருங்கள். கர்த்தருடைய வீடு தான் உங்களுக்கு பெத்லகேம். சபையில தானே உங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. அந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தானே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஏன் இந்த இழப்புகள்? எதற்காக நகோமி எல்லாவற்றையும் எழுந்தாள்? அப்பத்தின் வீடாகிய பெத் லெஹேம். அன்பானவருடைய பிள்ளைகளை, பெத் என்றால் வீடு, லெஹேம் என்று சொன்னால் அப்பம். அப்பத்தின் வீடு பெத்லகேம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? அப்பத்தின் வீடை விட்டுவிட்டு அருவருப்பாகிய மோவாபாகிய உலகத்துக்குள் போனதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, மரணம் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். இப்போ மறுபடியும் திரும்பி வருகிறார்கள், 2 பேரும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் எனக்கு ஆவியானவர் இந்த இடத்துல காண்பித்த ஒரு அருமையான வெளிப்பாடு, நகோமியும் அவருடைய மருமகளாகிய ரூத்தும் எப்ப வந்தாங்கன்றது ரொம்ப சிக்னிபிகண்ட். அவங்க வரும்போது தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது? வேதம் சொல்கிறது, arriving in Bethlehem as the barley harvest was beginning. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சரியான நேரத்துக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க லைஃப்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கலங்க, கமா தான் போட்டிருக்கிறார். உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையவே முடிஞ்சு புத்தகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, பேரு தான் திருப்புறேன்றார். புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைக்க போகிறார். அன்புடைய பிள்ளைகளே, இந்த பார்லி எப்ப தெரியுமா அறுவடை செய்வாங்க? நல்ல கோல்டு கலர்ல அது மாறும். அது வரைக்கும் அதை அறுவடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுல 18%க்கும் கீழே மாய்ஸ்சர் லெவல் இருந்தால் தான் அந்த வார்கோதுமையை அறுவடை செய்ய முடியும். இல்லாட்டி கத்தியை போட்டால் அது மடங்கும். நல்லா உலர்ந்து இந்த சம்மர் சீசனில் அது உலர்ந்து காணப்பட்டு அறுவடைக்கு கரெக்டாக இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தின் நாட்கள். அப்போ தான் அறுவடை செய்ய முடியும்.
சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் அறுவடை செய்ய முடியாது. அப்போ இந்த பார்லி ஹார்வெஸ்ட் டைம் கரெக்டா அந்த வார்கோதுமை அறுவடை செய்ய, இந்த வார்கோதுமையின் அறுவடையில் தான் எஜமான்கள் எல்லாரும் வந்து அந்த லேண்டு கிட்ட நிற்பாங்க. அதே மாதிரிதான் இந்த மகளுக்கு ரூத்துக்கும் போவாஸ் அவளுடைய நிலத்திலே போய் இந்த வார்கோதுமையை அள்ள போனால் பாருங்கள், போவாசனுடைய கண்களிலே இந்த ரூத் சரியான நேரத்தில் பட்டாள். அவள் தனக்கு உறவினளானவள், தன்னுடைய சொந்தக்கார பெண்ணு, அது மட்டுமல்ல விதவையா இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை கொடுக்க சொல்லி அறுவடையாளர்லாம் சொன்னா, உங்களுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாருங்க, அந்த சீசனுக்குள்ள வந்துட்டீங்க. வார்கோதுமை அறுவடையின் துவக்கத்திலே பெத்லகேமுக்கு வந்தாளாம். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் ஒரு புதிய துவக்கத்தை இந்த அறுவடையின் நாட்களில் கர்த்தர் தரப்போகிறார். மறுபடியும் ஆசீர்வாதங்களை துவக்கி வைக்க போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஆண்டவருடைய பராமரிப்புக்குள் நீங்கள் வருகிறீர்கள். போவாஸ் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is our Boaz, and he is saying this is the right season for you for a new beginning. Come back to me. போவாஸ் கிட்ட வாங்க, போவாசுடைய நிலமாகி உங்க சபைக்கு வாங்க. Come to the field, come to the field. தேவ பிள்ளைகள், உங்க லைஃப்ல பல காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். 2 அல்லது 2.5 மாதத்துக்கு மேல வளர்கிற ரொம்ப ஈஸியா போட்டு எடுக்கக்கூடிய இந்த வார்கோதுமை பார்லி, இதை வச்சுதான் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வார்கோதுமை அறுவடை நேரம் 2 காரியத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஒன்று, அது கர்த்தர் நம்முடைய அறுவடை அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. 2வது, அறுவடையை கொண்டு போய் எங்க சேர்க்க போறாரு? நல்லவைகளை அவர் எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் கொண்டு போய் வைப்பார், ஸ்டோர் ஹவுஸ்ல வைப்பார். ஆனா இந்த களைகளை என்ன பண்ணுவாங்க? சுட்டரித்து விடுவார்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறேன். நீங்கள் களை அல்ல, நீங்கள் தேவனால் நடப்பட்ட ஒரு செடி, ஒரு மரம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உனக்கு நல்ல டெஸ்டினியை வச்சிருக்கிறேன். யாராவது கையை தட்டி வாயை திறந்து அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், மூவ் பண்ண சொல்றார். ஒரு புதிய துவக்கத்தை நான் தரப்போறேன். எல்லாம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, கிளாக் மூவ் ஆகட்டும், டைம் மாறட்டும் வெயிட் பண்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்க மனசு மாறணும், உங்க மைண்ட் செட் மாறணும். நீங்க வனாந்தரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்க, இன் a place of loss, ஒரு தோல்வியின் இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கையில முன்னாடி வர்றதுன்னா, கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை விசுவாசி, புதிய ஆரம்பங்களை நான் உனக்கு தருகிறேன். 2 காரியம் பண்ணலாங்க. ஒண்ணு, நம்ம சிம்பத்தியை தேடி எல்லாரும் என் நிலைமையை பாரு, நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், சிம்பத்தியை தேடுறதா அல்லது சொல்யூஷன் வேணுமா? இப்போ இதே ரூத் தன்னுடைய ஊர்லயே அவள் சிம்பத்தி தேடி அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவள் தீர்மானித்தாள், I want a solution. I want to see a solution. I'm not going to be sitting and having a pity party. நான் உட்காந்து எல்லாத்துக்கிட்ட சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க, எல்லாரும் ஜோம் மட்டும் போய் சந்தோஷமா நீங்க செய்தி கேட்டு போவாங்க. ஆனா சிலர் வருவாங்க திருப்பி அதே சோகமும், பிரதர் என் நிலைமை இன்னும் மாறல பிரதர், இன்னும் இப்படிதான் பிரதர் இருக்கிறேன், இன்னும் அப்படிதான் பிரதர் இருக்குது, இன்னும் அப்படிதான் இருக்குது பிரதர். இல்லைங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க சீசன் மாறி விட்டது, நீங்க தைரியமா இப்ப மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி ரூத் தைரியமா தன்னுடைய மாமியாருடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி யெகோவா தேவனை தேடி வந்தாலும், அதே போல நீங்களும் வரப்போறீங்க. செல்ஃப் பிட்டியை விட்டுருங்க. நிறைய நேரத்தில் இதனாலதான் இஸ்ரவேல் மேல கர்த்தர் கோபப்பட்டார். என்னாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாரும் இந்த கானானை குறிச்ச செய்தியை கேள்விப்பட்ட உடனே அழுது மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்து, நாங்க எகிப்திலேயே மறித்திருந்தா நல்லா இருக்கும், எதற்காக எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க, நாம் நமக்கு தலைவர்களை உருவாக்கி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போலான்னு சொன்னான். கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. ஏன்னா 14ஆம் அதிகாரம் 11-12 கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, அப்பா கொஞ்சம் விலகுப்பா, நான் இந்த ஜனங்களை அழிச்சிட்டு வேற ஜனத்தை உருவாக்குறப்பா, இத்தனை அதிசயங்களை நான் செய்து இவங்க என்னை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன்றாங்களே.
நான் மறுசீரமைப்பின் தேவன் அல்லவா? நீங்க எகிப்தில் இருக்கிற கொம்மட்டி காய்களையும் அந்த வெள்ளரி பூண்டுகளையும் அது கிடைக்கலன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களே, உங்களுக்கு பாலும் தீரும் ஓடுகிற கானானை வைத்திருக்கிறேன். எங்க அன்பார்ந்த பிள்ளையே, it is time for you to trust the Lord. It is time for you to trust the Lord. நீங்க கர்த்தரை தேட வேண்டிய நேரம், கர்த்தரை நம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த புது சீசனை உங்க லைஃப்ல ஆரம்பிக்க போகிறார். இந்த புது சீசன்ல என்ன நடக்க போகுது? உங்க லைஃப்ல நடந்த தோல்விகள், நீங்க கர்த்தருக்காக செய்த எல்லா விதமான உங்களுடைய தியாகங்களையும் கர்த்தர் ரிவார்ட் பண்ண போறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க போறாருங்க. ஏனென்றால் இந்த ரூத் பார்த்தது எல்லாமே தோல்வி, மரணம், அவமானம், இதுதானே பார்த்தா. ஆனா இவைகளை எல்லாவற்றிலும் அவள் உண்மையா இருந்தாள் அல்லவா? நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கல்ல, நீங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல, நீங்க உங்களுடைய உறவுகளுக்கு துரோகம் செய்யல, நீங்க உண்மையா தானே இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ரிவார்டு வேண்டாமா? பாருங்க, இந்த ரூத்துக்கு ரிவார்டை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பார்க்கும்போது, அப்போ போவாஸ் சொல்லுகிறார், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஐ நோ, எனக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், நீ போன சீசன்ல எதையெல்லாம் எனக்காக தியாகம் பண்ணது எனக்கு தெரியும்ப்பா, எதையெல்லாம் எனக்காக இழந்தன்றது எனக்கு தெரியும்ப்பா. மற்றவங்க எல்லாம் உன்னை பத்தி தப்பா நினைக்கலாம், ஆனா நீ என்ன இழந்த, எதையெல்லாம் கர்த்தருக்காக தியாகமா விட்டு கொடுத்த, கர்த்தர் சொல்றாருன்றதுக்காக நீ போய் கேரித்துக்கிட்ட உட்கார்ந்ததோ, கர்த்தர் சொல்றாருன்றதுக்காக நீ சாரிபாத் விதவை வீட்டுல இருந்ததோ, கர்த்தர் சொல்றாருன்றதுக்காக நீ கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சுக்கிட்டு ரிவார்டை எதிர்பார்க்காம நீ வாழ்ந்தது கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாருங்க, எனக்கு தெரிவிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிய வரும். சீக்கிரமா உங்களை கர்த்தர் ரிவார்ட் பண்ண போறார். போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரிவார்ட் பண்ண போறார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா நாங்க கேள்விப்பட்டோம், அப்பவே எங்களுக்கு தெரியும், இவங்க நல்லா வந்துருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொல்ல போறாங்க. தீர்க்க தரிசனமாய் கைகளை தட்டி சொல்லுங்களேன். அப்போ போவாஸ் சொல்றார் 12ஆம் வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றால், வாவ், you will have the fullness of God's blessing through Yahweh our God. ஆண்டவர் தரப்போறாருங்க, ரிவார்ட் தரப்போறாருங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வரும்போது சாத்தான் உங்க காது கிட்ட அவன் அப்படியே சைலண்டா சில பொய்களை சொல்லுவான். என்ன பொய் சொல்லுவான் தெரியுமா? உன் லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நீ பேசாம தற்கொலை பண்ணி செத்துரு, அவமானம் தாங்க முடியல, மனைவி விட்டு போயிரு, பிள்ளைகளை விட்டுரு, வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோ, அதை பண்ணு, இதை பண்ணு. Desperate people make desperate decisions. Don't be a desperate person. Always say, my God is in control. நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சோதனைகளிலே திரும்பி எகிப்துக்கு போயிடணும்னு யோசிறாதீங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு தெரியாத இடத்துல நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன். I don't walk by sight, I walk by faith. Somebody said amen. Hallelujah. Your Boaz is waiting for you. Your Boaz is waiting. இயேசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களுக்கு போன சீசன்ல நீங்க அவருக்காக செய்த தியாகங்களை எல்லாம் ரிவார்ட் பண்ண போறார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு பெரிய ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஃபாதர் அருமையான ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். போவாஸ் போவாஸ் போர்வையால் எம்மை ஓடுமையா, போவாஸ் பாடிட்டு அடுத்த லைன்ல பாடுவாரு, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. அன்புடைய பிள்ளைகளே, I believe it is time for us to move into the next level. கர்த்தர் எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த புது சீசனை ஆரம்பிக்கணும், புதிய காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், புதிய சீசனை ஆரம்பிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய 4 காரியங்களை உங்களோட பேச விரும்புறேன். நம்பர் 1,
சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கண்ணோட்டம் மற்றவங்களுக்கு புரியல, ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். யார் நம்பலனாலும் கர்த்தர் நீங்க நம்புறீங்களா இல்லையா? அது இருந்துச்சுன்னா போதும். உங்களுடைய கண்ணோட்டத்தை you have to start changing your perspective. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம பல காரியங்களை தாண்டி வரும்போது, நம்ம லைஃப்ல சில சோதனைகளை தாண்டும் போது, some biggest hindrances to a fresh new beginning is our inability to let go of what we already know, for it blinds us to what we could be. நம்ம சரியா பார்க்க முடியாததுனால நமக்கு பிளைண்ட் ஃபோல்டா இருக்கு. ஆப்பிரிக்காவுடைய ஜூல ஒரு மான் ஒன்று இருக்குது. அந்த மானால 10 அடி தாண்ட முடியுங்க. 10 இருந்து 15 அடி அது உயரமா தாண்ட முடியும். ஆனா வெறும் 3 அடி சுவரில் அத அந்த பார்க்ல வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த மானால முன்னாடி ஒரு தடைய பார்க்கறதுனால அது தாண்ட மாட்டேங்குது. 3 அடி சுவரை கீழே புல்லு மேயிற மானு அப்படி பார்த்தா, ஐயோ சுவர் இருக்கனால தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கிற அபிலிட்டியை மறந்துட்டு 10 அடி அசால்ட்டா தாண்டி போக வேண்டிய மானு அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது. காரணம் என்ன? பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. 2 விதமான கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒன்று மாம்சத்தில் இருக்கிற கண், மற்றொன்று ஆவியின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள். ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா you will understand what season you are going through, how God is going to open new doors for you. Change your perspective, have a new perspective. ஒரு பையன் அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு வந்து ஒரு டெலிஸ்கோப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தானா. அவன் அப்பா வந்து திட்டானா, டேய் டெலிஸ்கோப்ல சின்ன துவாரத்துல பார்க்கணும், பெரிய துவாரத்துல தூரமா இருக்கிறத பார்க்கணும். நீ என்னப்பா பெருசை தூக்கி இப்படி திருப்பி வச்சு சின்னதா அந்த பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிற, ஆப்போசிட்டா பாக்குறீங்க. அதுக்கு அந்த பாபின்ற பையன் சொன்னாலாம், டேடி ஸ்கூல்ல ஒருத்தன் என்ன டெய்லி டார்ச்சர் பண்றான். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த குண்டு தடிய பையன், அந்த பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். எனக்கு அவன் பெருசா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை திருப்பி வச்சு இந்த சின்னது வழியா பார்த்தன்னா குட்டியா தெரியுறான். எனக்கு அவனை சின்ன பயலா ஒரு தம்மா துண்டா பார்க்கணும்னு ஆசை டாடி. அவனை நான் பார்க்கிற விதமே இனிமேல் அப்படிதான் பார்க்க விரும்புறேன். அவன் பெரிய புள்ளி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னை பயமுறுத்துவான்னு நினைச்சிடான். ஆனா நான் இன்னைக்கு இந்த டெலிஸ்கோப்பை திருப்பி வச்சு அவனை சின்ன பயலா பார்க்க விரும்புறேன். அவங்க அப்பா சந்தோஷப்பட்டார். இட்ஸ் ஹவ் you want your perspective to be. அதாவது இப்படி திருப்பி வைக்கிறதுனால பிரச்சனை சின்னதாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா உங்க விசுவாசம் பெரியதாய் மாறும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படி இதை சொல்ல முடிஞ்சிச்சு? ஏன்னா உம்மாலே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். Through God I shall run through a troop, I will scale a wall. என் நண்பர்களுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். எப்படி ப்ராப்ளம்ஸை பர்சீவ் பண்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகிறது. பவுல் இடத்துல வந்து, மிஸ்டர் பவுல், எப்படி வாட் டு யூ திங்க் அபவுட் யுவர் சஃபரிங் அப்படின்னு கேட்டா அவர் கரெக்டான கண்ணோட்டத்தில் சொல்றாரு பாருங்களேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அப்ப அந்த ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்ததுனாலதான் இத்தனை நிருபங்களை எழுதி புதிய ஏற்பாட்டை பெரும்பகுதியை எழுதி நம்ம கையில இன்னைக்கு வேதாகமா வந்திருக்குது. ஒரு மனுஷனுடைய ரைட் பெர்ஸ்பெக்டிவ். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் கடைசியா எழுதின நிருபத்துல சாக போறாரு, ரோம சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் அங்க இருந்து சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறார். வாட் அன் ஆட்டிடியூட், வாட் அ பெர்ஸ்பெக்டிவ். தேவைப்பிள்ளைய, இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க, அவர் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சீசனையே நான் மாற்ற போறேன்.
யூ ஹாவ் டு ஹாவ் அ பெர்ஸ்பெக்டிவ் தட் தேர் இஸ் அ பெட்டர் டுமாரோ. நாளைக்கு எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். யாராவது ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களுக்கு திரும்பி பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு, இன்னைக்கு இருக்கிற பாடுகளுக்கு நாளைக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மகிமை ஒப்பானவைகள் அல்ல. இயேசுவின் நாமத்தில் ப்ராஃபெட்டிக்கா சொல்றேன். இன்னைக்கு நீங்க 2 வீலர்ல போயிட்டு இருக்கீங்க, கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு வாகனத்தை தருவார். இன்னைக்கு வாடகை வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் வாடகை கொடுக்க முடியாத உங்களை சொந்த வீட்டுக்காரங்களா கர்த்தர் மாத்த போறார். இன்னைக்கு சபைக்கு ஆராதிக்க இடம் இல்லாமல் வெட்கப்பட்டு தலை குடிஞ்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், விஸ்தாரமான பூமியை தர, ஏக்கர் கணக்கில் தர போறப்பா. கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவை மாத்தி பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு அதுக்காக தான் இந்த புது சீசனை ஆரம்பிக்கிறது கர்த்தர் சொல்றார். சிங்காசனத்தின் மேல் வச்சிருக்கிற சகலத்தையும் I'm going to change everything new in your life. Somebody give me a loud amen. Number two, allow God's vision to supersede your own dreams. உங்கள் கனவுகள் பொய்த்து போகலாம், ஆனால் தேவனுடைய திட்டங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க லைஃப்ல ஒரு பிளாக் இருக்குது, உங்களால முன்னாடி போக முடியல. முழுவதும் ஒருத்தர் வலை போட்டாரா, அவருக்கு மீனே கிடைக்கல. ஒரு ஃபிஷர்மேன் தான், அவர் மீன்காரர் தான். ஆனா வலை போட்டாரு, மீனே கிடைக்கல. காலைல உட்கார்ந்து இருக்கிறாரு, இயேசு அந்த பக்கமா வருகிறாரு. கொஞ்சம் ஒரு போட்டை இரவலா வாங்குறாரு, பேசி முடிச்சு ஆழத்துக்குள்ள போலான்னு கூப்பிட்டு போனா, எந்த கடல்ல மீன் கிடைக்கலன்னு சொல்லி நைட்டு தான் ஃபிஷ் வெளியே வரும். நைட்டு ஃபுல்லா தேடியும் ஃபிஷ் கிடைக்கல, மீன் கிடைக்கல. துக்கமுகத்தோடு இருந்தவங்களுக்கு ஆழத்துல போட சொல்றாரு. பார்த்தா வாழை கிழியத்தக்கதான மீன். அன்பந்தோடைய பிள்ளைகளை, இங்க நான் பார்க்கறது என்னன்னா, இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 8 முதல் 11ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மீனெல்லாம் கிடைச்ச உடனேயே சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விடும், நான் பரிசுத்தம் இல்லாதவன். ஐ எம் a sinful man. நான் ஒரு பாவி, என்னை விட்டு போயிருங்க. ஆனா ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாரு அவர்கிட்ட? பயப்படாதே, நான் இப்பொழுதிலிருந்து நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவார். அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களுக்கு வேற டெஸ்டினி வச்சிருக்கும் போது நீங்க தப்பான காரியத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சக்சஸ் வரும்? You are in the wrong place. That is why you are a failure. You are not supposed to be a fisher. பாருங்களேன், ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும்னு காட்டுறதுக்கு தான் பேதுரு கிட்ட அந்த படகு நிரம்பத்தக்கதா, தான் படகு மட்டும் இல்ல, கரையில இருந்த இன்னொரு படகை கூட்டு 2 படகு நிரம்பத்தக்கதா மீன்களை பிடிச்சிட்டாங்க. இப்ப பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? அந்த மீனெல்லாம் வித்து சந்தோஷமா பெரிய ஆளா மாறி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் அந்த மாதிரி என்னை விட்டுருங்க ஆண்டவரே, ரைட்டு, இந்த அற்புதத்தை பார்த்து இனிமேல் எனக்கு விசுவாசம் வந்துருச்சு, நான் இந்த மீன் இந்த மாதிரி நான் ஜபத்துல பண்ணி நான் இந்த மாதிரி நிறைய மீன் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், தப்பா புரிஞ்சுக்கிட்ட பேதுரு, நான் இந்த அற்புதத்தை செய்த காரணமே உனக்கு வேற டெஸ்டினியை வச்சிருக்கிறேன், நான் வேற இடம் வச்சிருக்கிறேன். நீ மனுஷரை பிடிக்கிற ஒரு மனிதனாய் மாறப்போகிறார், ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறப்போகிறார். சுவிசேஷத்தை ராஜ்யங்களுக்கு புறஜாதிகளுக்கு நீ கொண்டு போய் கொர்நேலிய கிட்ட கொடுக்க போறப்பா, உன்னை கொண்டு நான் என் சபையை கட்ட போறேன், இந்த கல்லின் மேல என் சபையை கட்ட போகிறேன். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அன்னைக்கு அந்த கலிலேய கடற்கரை ஓரமா உன்னை மனுஷர்களை பிரிக்கிறவனாக்குவேன்னு கர்த்தர் சொன்னார் பாருங்க. அதோட அந்த வலையை போட்டுட்டு இயேசுவை அவர் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். காரணம் என்ன? அவருக்கு கர்த்தர் புரிய வச்சார், உன்னுடைய கனவு தோல்வியாகலாம், ஆனா கர்த்தருடைய திட்டங்கள் தோல்வியாகாது. நீங்க உங்க லைஃப்ல ஒருவேளை தப்பா நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்களோ, தவறான ஒரு கூட்டணியில நீங்க பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமில்லாத உறவுல இருக்கிறீங்களா? வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் ராங்லி? You might be the right person in the wrong place. சரியான நபர் தவறான இடத்தில் இருப்பீர்களானால் தோல்விகள் வரலாம். ஆண்டவர் இயேசு நீங்க உங்களை பார்த்து சொல்ற, வலைய போட்டு பின்னாடி வா, ஃபாலோ மீ. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் பெரிய பிரசவம் பண்ணல, ஆல்டர் கால் பாட்டு பாடி, இப்பொழுது நம்ம கடைசியாக ஒரு பாடல் பாடும்போது, யாரெல்லாம் என் பின்னாடி வருகிறீர்களோ அவர்களே எல்லாம் மனுஷர்களை பிடிக்கும். சிம்பிளா பார்த்து பேருக்கு சொல்றார், ஃபாலோ மீ, வா, பின்னாடி வா, அவ்வளவுதான்.
பேதுரு வலையை போட்டு பின்னாடி போறார். You have to change your perspective. You have to let go your dreams and follow the dreams of God. அன்பார்ந்த பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. 10th அந்த கனவு போச்சு. ஏன்னா பயாலஜி குரூப் கிடைக்கல. +2 முடிக்கும் போது இன்ஜினியரிங் கனவு இருந்துச்சு, அது போச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். கம்ப்யூட்டர் நம்ம அண்டர் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே சரி கம்ப்யூட்டர் லைன்லயே போற போல இருக்குது அப்படின்னு நினைச்சா, அங்கிருந்து ஒரு சேஞ்ச் MBA படித்தேன். சரி, MBA முடிச்ச ஒரு மேனேஜரா மாதிரி உலக பிரகாரமான வாழ்க்கையில நான் போயிட்டு இருக்கிறேன். தோல்விகள் பயங்கரமா வருது, வாழ்க்கையே கசப்பாகுது. வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார். நவம்பர் 12 1998 வருஷத்துல ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு சொல்லுகிறாரு, உன் திட்டங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனா உன்னை குறித்து என்னுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. ஒருவேளை நான் கம்பெனியில ஒரு மேனேஜரா வேலை செஞ்சுட்டு நேரம் நல்ல பெரிய வீடு கட்டி பெரிய பல தேசங்கள்ல நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் என் லைஃப்ல இது இல்லப்பா, உன்னை தாயின் கருவிலேயே நான் வேற ஒரு காரியத்தை முன் குறிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு விஷன் கரெக்ஷனை கொண்டு வந்தார் பாருங்க. ஒரு புதிய துவக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. சாம் ஜபுதரனை கூட போய் ஊழியத்தில் சேர்ந்த முழு நேர ஊழியம்னா என்னன்னே தெரியாம போயிட்டாங்க. வான்னு சொன்னார், அவ்வளவுதாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் சாம் ஜபுதரனை கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டார். மண்டே காலையில் ஆபீஸ்க்கு வந்துருந்தார். நான் 3-4 ஜபம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லல. 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு அப்புறமா சொல்றேன்னு சொல்லல. ஏன்னு கேக்குறீங்களா? இப்பெல்லாம் அப்படிதான் சொல்றான். யாரை கர்த்தர் கூப்பிட்டாலும் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்காக எழுப்புறதுக்கு நிறைய தடை. நான் வந்துட்டா என் வீட்டை யார் பார்த்துக்குவா? அன்னைக்கு கர்த்தர் வான்னு சொன்ன உடனே வலைய போட்டு உடனே வந்த உடனே லைஃபே மாறி விட்டதுங்க. கர்த்தர் உங்களே சொல்றாரு, move from a place which is not God's destiny, move into the place of God's destiny. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? மூன்றாவதாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, move out of your comfort zone. உங்களுக்கு ரொம்ப சொகுசா இருக்கும் தெரியுமா? சில கம்ஃபர்ட் ஜோன், சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சில வேலை. சில பேருக்கு சோஃபாவில் உட்காரணும்னா எப்போதும் ஒரே இடத்துல உட்காருவாங்க தெரியுமா? இது ஏன் சீட்டுன்னு சொல்லி பச்சக்குன்னு சோஃபால ஒரு இடத்துல ஓரமா உட்காருவாங்க பார்த்தீங்களா? அதான் பிரச்சனை. அந்த ஃபர்னிச்சரை மாற்ற மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க செட்டப்பை யாரும் மாற்றக்கூடாது, அப்படியே இருக்கணும். எங்க பேனா ஸ்டாண்டு எங்க இருந்துச்சோ அங்கே இருக்கணும், எதையுமே மாற்ற மாட்டாங்க. எனக்கு அருமையான ஒரு மாமியாரை மதர்-இன்-லாவை கொடுத்துருக்குறான். என் மதர்-இன்-லா எப்படின்னா, அவங்க வீட்டை எப்போ அவங்க ஒதுக்கினாலும் அப்படியே ஒரு நாள் பெட்டு இங்கே இருக்கும், 2 மாதம் கழிச்சு பெட்டு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கமா டேபிள் வச்சிருப்பாங்க, இந்த பக்கமா லேம்பை மாற்றுவாங்க. அந்த மாற்றம் ஒரு புதிய ஃபர்ஸ்ட் பார்த்தா கஷ்டமா இருக்கும். என்னது இது, இங்க இருந்தது வழக்கமா இருந்தது, ஏன் இப்படி ஆனா அவங்க மாத்தின பிறகு பார்த்தீங்கன்னா ரூம் நல்லா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கடுப்பா இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆன்டி சூப்பரா இருந்துச்சு, ஆன்டி சூப்பரா இருக்கு ஆன்டி வீடு, நிறைய பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் கிடைச்சது. பெர்ஸ்பெக்டிவை மாத்துறதுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்கு ரெடி ஆகுங்க. கம் ஆன், டர்ன் டு யுவர் நேபர் அண்ட் சே, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சொல்லுங்க பக்கத்தில், கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சத்தமா சொல்லுங்க, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஆமாங்க, யோசேப்பு அவங்க அப்பா கிட்ட சின்ன பிள்ளையா இருந்தார். அவங்க அப்பா டெய்லி ஊட்டி விட்டுருப்பார் கூட இருக்குது. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி டெய்லி இந்த பிள்ளைக்கு லட்டு கொடுத்துருப்பாரு, என்னென்னமோ எல்லாம் வாங்கி கொடுத்து யோசேப்புன்னு டெய்லி அழகு பார்த்துருப்பார். ஒரு நாள் அண்ணனும் எல்லா அண்ணன்மாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இவனை வெட்டி போட்டுடலாரு. அப்புறம் ஒரு பிரதர் சொல்றாரு, இல்லப்பா இவனை வித்து விட்டுறலாம், காசு அது கிடைக்கும் சொல்லிட்டு வித்து விடுறாங்க. அவர் எகிப்தில் அடிமையாக விற்கப்படுகிறார், அடிமையாக வாழ்றாரு. ஆனா ஆண்டவர் அவரை உயர்த்துறாரு. என்ன ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா, அவர் செய்யாத தப்புக்காக போத்திபாருடைய மனைவி இவர் மேல செய்த அந்த குற்றச்சாட்டை இவர் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. இப்ப பாருங்களேன், இவருடைய லைஃப்ல நல்லது செஞ்சாரு, ஆனா இவருக்கு கெட்டது நடக்குது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புறேன், நன்மை செய்து தீமை உங்களுக்கு நேரிட்டதா, கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார்.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். யோசேப்பை இப்படியாக கொண்டு போய் அவங்க சகோதரர் வித்த போதும் சரி, சிறைச்சாலை போட்ட போதும் யோசேப் என்ன ஜெபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, எனக்கு எங்க அம்மா வேணும், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பாவும் பார்க்கணும், எனக்கு எப்படியாவது பஸ் ஏற்றி விடுங்க, நான் எங்க அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா? பட் இந்த ஆண்டை கொண்டு வந்து விட்டுருப்பாரு. யோசேப்பு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணிருப்பாரு? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர் என்பதை இவங்க எல்லாருக்கும் காமிக்கணும். ஆண்டவரே, எனக்கு என் சத்துருக்கள் எல்லாம் நீங்க அழிக்க வேண்டாம், எங்க அண்ணன்மாரெல்லாம் நீங்க வெட்டி போட வேண்டாம், என்ன ஆசீர்வதிச்சு எங்க அண்ணன்மார என்னுடைய நிழலுக்கு கீழே கொண்டு வந்து நிக்க வைங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாருங்களேன், குழியில போடப்பட்டாலும் யோசேப்பு அன்னைக்கு கதறி இருந்தாலும் அந்த சிறைச்சாலையில அவர் என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருப்பாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு இந்த வரம்லாம் இருக்குது, என்னை யூஸ் பண்ணுங்க, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் அவங்க யூஸ் பண்ணுங்க. I don't think Joseph prayed he wanted to go. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆயிருக்குமே. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல 20 22 வசனத்தை நான் வாசித்து காமிக்கிற பாருங்க. யோசேப்புடைய அந்த போத்திபார் இவரை தூக்கி ஜெயில போட்ட பிறகு இந்த ஜெயில ஒரு காரியம் நடக்குதுங்க. ஜெயில யோசேப்பு டெய்லி அழுதுகிட்டு இருந்தாரு. அவர் மூஞ்சி வீங்கிருச்சு, நான் சாப்பிட மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் கத்துட்டு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மூக்கு ஒழுகியா, புரியலையா, மூக்கு ஒழுகிய பார்த்துருக்கீங்களா? சில பேர் எந்த நேரமும் அழுகதான், அழுகாட்சி தான், இதாச்சு அதாச்சு. உங்க சீசனை கத்தர் மாத்தணும்னா ஒண்ணு செய்யணும், கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நீங்க கத்தருடைய கருத்தை. எனக்கு என்னமோ நம்ம அன்பு தம்பி கிப்சன் துரையுடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம். கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். ஆமா, கடல் மீது நடந்துடலாம். கத்தர் உங்களுக்கு செய்ய போறாருங்க, சீசனை மாத்த போறாரு. கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வாங்க. பாருங்க பாருங்க, ஆதி 39ஆம் அதிகாரம் 20 22 வாசிக்கும் போது 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எங்க கிடைச்சது தயவு? பிரிசன்ல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சிறையிருப்பில் சிறப்பான சம்பவத்தை நான் செய்ய போகிறேன். உங்கள் சிறையிருப்பில் தேவன் சிறப்பான ஒரு சம்பவத்தை செய்ய போறார். அங்கதான் உங்களுக்கு கூட அவர் இருக்கிறத ப்ரூவ் பண்ண காமிக்க போறாருங்க. உங்க சீசனையே மாத்த போறாரு. அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னையோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா பாருங்களேன், கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருந்தார். என்ன பிளான்? எகிப்துல பிரைம் மினிஸ்டரா யோசேப்பை மாத்திரம் வச்சிருந்தார். நீங்க கம்ஃபர்ட் ஜோன், எங்க பக்கத்து வீட்டு அக்கா, நான் போயிட்டேன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, அவங்களோட நான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கிறேனே, பக்கத்து வீட்டுல ஆஷாக்கா இருக்கிறாங்க, மேல் வீட்டுல மாலாக்கா இருக்கிறாங்க, இங்க பெஞ்சமின் பிரதர் இருக்கிறாரு, இந்த பக்கம் ஜார்ஜ், அந்த பக்கம் இவங்க அவங்க, இது அது, இப்படியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் மாற்றி வச்சிருக்கிறேன்னா நீ அழ வேண்டிய காரியம் இல்லை. நான் உனக்கு இதே இடத்துல தலையை நிமிர்த்த போறேன். மிடில் ஈஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் அழைத்தவர் உண்மை உள்ளவர், விசா காரியத்தில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு நிரந்தரமான அந்த கார்டு கர்த்தர் தரப்போறார். பிரதர், யூஎஸ்ல வந்து பாக்குறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற. God is going to process your visa. It will be a supernatural miracle. பாருங்க, இவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடந்துச்சுங்க. I believe he asked God for God's wisdom. He didn't ask for God to return him back to Jacob. கர்த்தர் எப்படி தெரியுமா மாத்தினாரு? யாக்கோபு அவங்க அப்பாவை கொண்டு வந்து யோசேப்பிட்ட சேர்த்தார். யோசேப்பை கொண்டு போய் யாக்கோபிட்ட நிறுத்தல. உங்களுக்கும் அப்படிதான். எதை இழந்தீர்களோ அது உங்களை தேடி வரும். இந்த சீசன்ல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக, அபிஷேகத்தால் உங்களை மூடுவாராக. சிறைச்சாலைக்கே அதிபதியா வச்சுட்டாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். அந்த முழு சிறைச்சாலை காரியத்தையும் யோசேப்பின் கையில ஒப்புவிச்சுட்டாங்க. Wherever you are, God is going to increase you. கர்த்தருடைய காரணம் உங்களோடு கூட இருக்க போகிறது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படாதீங்க. Move to the new place in Jesus name. நாலாவது கடைசியா ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை
தரும்போது பழச தூக்கி போடுங்க. அப்பதான் புதுசை உங்களால சுதந்திரிக்க முடியும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த போகி பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பொங்கலுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பழைய துணியும் டயரு நாங்களாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இப்போல்லாம் ரொம்ப இடிக்க முடியல. அன்பார்ந்த பிள்ளைகளை, அதே போல கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, இன்னைக்கு பழசை எடுத்துட்டு புதுசாக நிரப்ப போறார். எப்படின்றீங்களா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். யாருக்கெல்லாம் பழைய சாதம் சாப்பிட்றது பிடிக்கும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டெய்லி பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா? என்ன மூஞ்சுக்கு ஒரு மாதிரி போகுது? டெய்லி உங்களுக்கு தான் பிடிக்குமே. டெய்லி பழைய சாதம் வச்சு அந்த தண்ணியில இருந்து பழைய சாதத்தை சாப்பிடலாம்ல. எதற்கு தேவை உங்களுக்கு பிரியாணி? அன்பார்ந்த பிள்ளைங்களே, நம்ம ஃப்ரிட்ஜில் சாப்பாடுலாம் வச்சுருப்போம். சிலதெல்லாம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஒரு நாள் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வரும், ரொம்ப நாளாக இந்த சாம்பார் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குதே, இந்த சாம்பாரை வச்சா திருப்பியும் நமக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி சாம்பாரை எடுத்து குப்பையில் போட மாட்டோம். ஐயோ, ஆரஞ்சா கொடுத்தாங்க, நல்லா அழகாக உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கலர்ஃபுல்லாக ஆரஞ்சும் ஆப்பிள் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடலன்னா அது பழசாகி அது அப்படியே கருத்து போய் கெட்டு போய் கிடக்கும். ஒரு நாள் உங்களுக்கு யாரோ பயங்கரமாக கூட நிறைய ஆப்பிளும் ஆரஞ்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோ. எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் நான் பேசுகிறேன். பழசெல்லாம் தூக்கி நாங்கள் குப்பையில் போட்டுருவோம். ஏன்னா புதுசு வந்துச்சுல்ல, பழசெய்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அது சப்புன்னு போயிருக்கும், புதுசு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பழைய தானியத்தை எடுத்து போடுறேன். நான் உங்களுக்கு இப்ப தீர்க்க தரிசனமா பேச விரும்புறேன். உங்க பழைய தானியத்தை, பழைய ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தான் புது ஆசீர்வாதம் வரும். பழையதை எங்க விதைக்க போறீங்க? இல்லாதவர்களுக்கு கொடுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் விதைங்க, கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில பேர் தசம பாகமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் பழசுல வந்த ரிட்டர்ன்ஸைய அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அப்படியே நான் நல்லா இருப்பேன். அது செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் இல்லை. ஆண்டவர் புதிய ஆசீர்வாதம் உண்டாகும்படி இடம் உண்டாக்க சொல்றார். that I may bring new blessings. சில பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய டம்ளரு, பழைய விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் எதையும் போடுறதுக்கு மனசே வராது. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டாக அப்படி எல்லாமே அப்படி ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப நிறைய பொருள் கச்சா முச்சான்னு இருக்காது. சில பேர் வீட்டில் பழைய கேலண்டரு, தப்பு இல்லைங்க, எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் என்ன தெரியுங்களா? பழசை எடுத்துட்டு புதுசாக வைக்க சொல்றார் ஆண்டவர். பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சில காரியத்தை கழிக்கிறதுக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய மனுஷன் தூக்கி போடுங்க. பழைய மனுஷன் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போனாதாங்க புது அபிஷேகம் உள்ள வரும். காலிதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தசோபாகம்னா என்னங்க? கர்த்தர் போன மாசம் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல இருந்து ஒரு பங்கு பழைய தானியம். அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியத சம்பளம் வாங்கின உடனே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிரு, ஏதோ 10ல் ஒரு பங்கு இந்தாங்க ஆண்டவரே, உங்களுக்கு 100னா 10th நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், இது பழசு, இதை நான் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு புது ஆசீர்வாதங்களை தாங்க. அந்த மாசம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீங்க கொடுத்ததை பார்க்கிலும் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பழையதை நீங்க சாப்பிட மாட்டீங்க, புதியதை சாப்பிடுறதுக்கு இடம் உண்டாக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவனால் ஆசீர்வாதமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழசை எடுக்க போகிறார், புதுசா உங்களுக்கு தரப்போறார், புது பிசினஸ் தரப்போறார், புது வேலையை தரப்போறார், புது இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போக போறார், புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். இப்பொழுதே தோன்றும் வனாந்தரத்தில் வழிகளை உருவாக்க போகிறார். அவன் வெளியில ஆறுகளை உருவாக்க போகிறார். உங்க சீசனை கர்த்தர் மாற்றி விட்டார். உங்க சீசனை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க?
மறுபடியும் சொல்றேன், அந்த பார்லி ஹார்வெஸ்ட் சீசன், அந்த துவக்கத்தில், அந்த அறுவடையின் துவக்கத்தில், வான்கோதுமை அறுவடையின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு ரூத் வந்தது போல நீங்களும் இந்த அறுவடையின் நாளில் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அதே சீசன்ல வந்திருக்கிறீங்க. பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டில் இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்ற போறார். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்ற போகிறார். இரண்டாவதாக, உங்கள் கனவுகளை நீங்கள் விட்டுவிட்டு தேவனுடைய தரிசனத்தை நீங்கள் தேட போறீங்க. மூன்றாவது காரியம், உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர போறீங்க. புதிய இடத்தை எம்ப்ரேஸ் பண்ணிக்க போறீங்க. நான்காவது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பழையதை எடுத்து விட்டு புதிய உறவுகள், புதிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுத்தோடு நிரப்பும்படி இடம் உண்டாக்குவாயாக, இடம் உண்டாக்குவாயாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு தானே சொல்லி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் இப்படி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே, இதனாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிசாசு பேசின எல்லா பொய்களை நான் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு வெளியேறு, குடும்பங்களை விட்டு வெளியேறு. சத்துருவே, உங்களுடைய பிள்ளைகளை கட்டி வச்சிருந்த நீ, கர்த்தர் இப்போ கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அவமானப்பட்ட இடத்திலேயே நீ இருக்க போகிறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாற்றப் போகிறேன், சகலத்தையும் மாற்றுவேன். சமாதானமான தாபரத்தில் நீ தங்கி இருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக இனிமேல் கூக்குரல் எழுப்பாது. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டத்தை காண மாட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன், 8ஆம் தேதி ஒரு திருப்பு முனை, ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு திருப்பு முனை உங்களுக்கு வருகிறது. அந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு மாற்றம் வருகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அறுவடையின் மாதம். இது புதிய துவக்கத்தின் மாதம். கர்த்தர் இப்படி ரூத்தின் வாழ்க்கையில எந்த இடத்துல அவள் போய் கீழே விழுந்ததை பொறுக்கி தின்றாளோ அதே நிலத்துக்கு அவளை கர்த்தர் எஜமானியாய் மாற்றினது போல, எந்த இடத்துல அடிமையாய் இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை ஆள வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்துல உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவை மாத்துங்க. பழையதை எடுத்துட்டு புதிய ஆசீர்வாதங்களுக்கு உங்களை எம்டி பண்ணி கொள்ளுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, நான் பழச கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய போன மாதம் நீர் ஆசீர்வாதத்துல நான் விதைக்கிறேன். இந்த புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தரப்போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்ககிட்ட பழைய 2 வீலர் இருக்குதா? அந்த 2 வீலரை போட்டுட்டு இன்னொரு 2 வீலரை வாங்காதீங்க. அந்த 2 வீலரை யாருக்காவது கொடுங்க. சபையில ஊழியர் செய்யறதுக்கு, வீடு விசிட் போறதுக்கு இல்ல, நெசாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த பழைய வாகனத்தை கொடுங்களேன். கர்த்தருக்குன்னு விதைச்சிருங்களேன். பழசை கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதுசா கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இப்போ பிரேக் த்ரூஸ் வருகிறத நான் உணர்கிறேன். இப்போ தடைகள் உடைகிறத உணர்கிறேன். கர்த்தாவே, எல்லா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த சாபம் என்கிற அந்த பழைய காரியத்தை இப்போ முறித்து ஜெபிக்கிறேன். சாப கட்டுகள் ஒழிக்கப்படுவதாக, தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுவதாக. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தது போல உயர்த்துவீராக. தாவீதை கர்த்தர் உயர்த்தது போல உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே புதிய ரசம், புதிய ஆண்டவரே துருத்தியில ஊத்த போறீங்க. புதிய அனுபவத்தை தர போறீங்க. புதிய ஆரம்பத்தை நான் ப்ராஃபட்டிகளா பேசுகிறேன்ப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இந்த முறை நீங்க சொல்றீங்க. எத்தனையோ முறை டெஸ்ட் எடுத்து இந்த எல்லா இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போய் நீ ட்ரை பண்ண, ஆனா உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். டாக்டருடைய உதவியே இல்லாமல் என் கரம் உன்னுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் இன்னொரு சிஸ்டருக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு 2 குழந்தைகளை நான் தருவேம்மா. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை கர்த்தர் தரப்போறா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. புதிய வேலையை தரப்போறீங்க. கர்த்தர் சொல்றார், உன் பேக்கை பேக் பண்ணி வை. உனக்கு திடீரென்று விசா வரும், டிக்கெட் வரும், நீ உடனே புறப்பட வேண்டியதா இருக்கும். பேக் யுவர் பேக்ஸ் அண்ட் பீ ரெடி செய்யலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு முறையும் அதை செய்து போகும்போதெல்லாம் இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க பெருமூச்சு விட்டு போயிருக்கிறீங்க.
கர்த்தர் அதே இடத்துல உங்களுக்கு வீட்டை தரப்போறார். வாடகை வீட்டில இருந்து நிலையான வாசஸ்தலங்களை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் புதிய ஊழியர்களை தரப்போகிறார், புதிய வாசஸ்தலங்களை தரப்போகிறார். ஆண்டவர் சபைக்கு ஒரு புதிய இடத்தை தரப்போகிறார். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே அந்த புதிய காரியத்தை நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அப்படியே செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.